Good evening, Miss. Good evening, Praha. Good evening. Raj. போன கிளாஸ் நாங்க 4ஆம் பாடம் பார்த்தோம். 4ஆம் பாடத்துல மிச்சம் ஸ்பெஷல் கீஸை பற்றி எழுத இருக்கு. ஸோ ஸ்பெஷல் கீஸ்ல வந்து நாங்க எத்தனை 3 எழுதிட்டோமா? எத்தனை எழுதி இருக்கிறோம்? 3 மிஸ். 3 எழுதிட்டோமா? இன்றைக்கு 4ஆவது யூஸ் ஆஃப் tab key, right? Good afternoon, madam. Good afternoon, madam. Good afternoon. Good evening. Good evening. Very good. Good evening. ரைட், அப்ப நாங்க பாப்ப பிள்ளைகள் நோட்ஸ் இந்த முடிய நாங்க இனி எப்ப உங்களுக்கு எக்ஸாம் பிள்ளைகள்? செகண்ட் டேர்ம் எக்ஸாம் டைம் டேபிள் எதுவும் கிடைச்சதா? 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுது. எப்ப ஸ்டார்ட் பண்ணுது? 7ஆம் தேதி. நெக்ஸ்ட் மந்தா? மிஸ் இந்த மந்த். ஸ்டார்ட் பண்ணிட்டா? இந்த வெட்னஸ்டே. வெட்னஸ்டே. ரைட், ஓகே. மேடம் எங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் மேடம் நெக்ஸ்ட் மந்த் ரைட். பட் அது யார் எடுக்கிறீங்க? ஷாயிமா? மிஸ் எங்களுக்கு இந்த மாசம் 26 ரைட். ஸோ நாங்க குயிக்கா யதுஷன் வந்திருக்காரு. ரைட். 26னா நாங்க திஸ் மந்த் ஃபுல்லா நாங்க பேப்பர் ஒர்க்கா செய்து பார்ப்போம் பிள்ளைகள், சரியா? அப்ப நான் ஃபுல்லா இனி பேப்பர் தானா? பேப்பர் தான் செய்வேன் மிஸ். ஸோ எல்லாரும் கிளாஸ் கட் பண்ணிடாதீங்க. அப்புறம் பேப்பர் செய்யல மிஸ், பேப்பர் செய்து கொள்றதுக்கு எனக்கு அனுப்புங்க, விடைய அனுப்புங்கன்னு சொல்லி பர்சனலா டவுட் சொல்லி இருந்தா கேளுங்க பிள்ளைகள். பட் மோஸ்ட் நீங்க கிளாஸ் கட் பண்ணாம இருக்கிறதுனால தொடர்ச்சியா நான் இந்த கிளாஸ் தவிர்த்து இனி வார கிளாஸ்ல இருந்து பேப்பர் தான் செய்வேன், சரியா? அத நீங்க மனதுல வச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. நாங்க இப்ப இன்றைக்கு பார்க்க வேண்டியது அடுத்த கீ, use of tab key, right? Heading போட்டுக்கொள்ளுங்க. use of tab key. நாங்க கிரேட் 6லயும் பார்த்தோம், இப்ப கிரேட் 7லயும் பார்க்கிறோம். கீஸோட என்னது ஸ்பெஷல் கீஸோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கிறோம். ஸோ எல்லா கீஸையும் பற்றி பார்க்கிறோம். அதனால வழிகொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்தது யூஸ் ஆஃப் tab key, ரைட்? tab key உடைய வேலை என்னன்னு பார்க்க போறோம். tab key ஏன் நாங்க யூஸ் பண்றாங்க தெரியுமா? செலக்ஷன். tab key என்னத்துக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம்? மேடம் நம்ம tab key யூஸ் பண்றனால ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம் மேடம். tab keyயாலயா? அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சு அந்த லெட்டர் டைப் பண்றது கீழே எடுக்கலாம் மேடம், அந்த சைடுல எடுக்கலாம். என்ன சொல்றீங்க? இங்க இருக்கு tab key. tab key வச்சு நாங்க என்ன செய்யலாம்? ஃபுல் ஸ்டாப் வைக்கலாமா? tab key யூஸ் பண்ணி நாங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கலாமா? tab key நாங்க யூஸ் பண்ணினா ஒரு இடைவெளி தரும், ஒரு ஸ்பேஸ் இடைவெளி தரும். அந்த சின்ன இடைவெளி இல்ல, நாங்க tab key அமர்த்தினோம்னு சொன்னா அடுத்த செல்லுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். கூடுதலா நாங்க tab key என்னத்துல யூஸ் பண்ணுவோம்னு சொன்ன பிள்ளைகள், எக்ஸலுக்கு கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க எக்ஸல்ல வந்து டேபிள்ஸ் இருக்கு தானே, டேபிள்ல ஒரு குளத்துல இருந்து இன்னொரு குளத்துக்கு நாங்க கர்சரை கொண்டு போறதுக்கு அந்த பிளிங்க் பண்ணி கொண்டு இருக்கும் தானே, கோடா அந்த ஒரு கோடு பிளிங்க் பண்ணி கொண்டு இருக்கும், அதை நாங்க கர்சர்ன்னு சொல்லுவோம். அந்த கர்சரை வந்து ஒரு பாக்ஸ்ல இருந்து இன்னொரு பாக்ஸுக்கு கொண்டு போறதுக்கு தான் நாங்க என்ன பாவிப்போம்? tab key. ஆனா இதுவே வேர்டுல நாங்க tab key யூஸ் பண்ண போறோம்னு சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ஸ்பேஸ் தரும், எங்களுக்கு இடைவெளி தரும்.
சோ நாங்க சி இதுல அடிக்கிறோம்னா ஒரு இடைவெளி ஒரு கொஞ்சம் இடைவெளி விட்டு அங்கால ஏ அடிக்கும், அங்கால ஒரு டி அடிக்கும். சரி, அந்த மாதிரி தான் இருக்கும். சோ இப்ப நாங்க இந்த கட்ன்றதை அடிக்க போறோம். அப்ப எங்களுக்கு என்ன மாதிரி டிஸ்பிளே வர ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. விளங்குதா பிள்ளைகள்? டப் கீ வந்து ஸ்பேஸ் பாரை விட கொஞ்சம் கூடுதலான ஒரு என்னது இடைவெளியை தரக்கூடியது. சரியா? சோ இதை எழுதிக்கொள்ளுங்க பாப்போம். முதலாவது பாயிண்ட், ஒருக்கா நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஸ்பேஸ் பார் இடைவெளி தான் எங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் பாயிண்ட் பிள்ளைகள், இதுக்குரிய ரிசல்ட் எப்படி இருக்குமான்னு சொல்லி எழுதுங்க. ரிசல்ட் எழுதுறீங்க தானே? சோ சிக்கு பிறகு நீங்க ஒரு டக்கி அமர்த்தினீங்கன்னு சொன்னா ஒரு இடைவெளி தரும். அதுக்கு பிறகு ஏ டி, இதுவும் கிட்டத்தட்ட ஸ்பேஸ் பாருடைய வேலை தான். அடுத்தது ட்வைஸ், 2 தரம் அமர்த்தினீங்கன்னு சொன்னா press tab key twice after letter A in word AT. ரிசல்ட் அப்படி இருக்கும். ரெண்டு இடைவெளி. சாய்ஸ் ரைட். முன்னால எழுதுல சிவானகா, முன்னால எழுதுல ஓகே மிஸ். ரிசல்ட் வந்து டக்கிய மாதிரியே பிள்ளைகள் ரெண்டு இடைவெளி, கொஞ்சம் கூடுதலான இடைவெளி வரும். ரைட், ஓகே. அடுத்தது அடுத்த கீ வந்து என்டர் கீ. என்டர் கீ, யூஸ் ஆஃப் என்டர் கீ. பிரதிஷ்டனுக்கு சுவஸ்டிஜனுக்கு விளங்குதா? சுவஸ்டிஜன் எஸ் மிஸ். கவரேஜ் ப்ராப்ளம் எதுவும் இருக்கா? இல்ல மிஸ், நான் வீடியோக்கு பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ரைட், ஓகே. யூஸ் ஆஃப் என்டர் கீ. என்டர் கீ என்னத்துக்கு நாங்க பிரஸ் பண்ணுவோம்? ஏதாவது ஒரு வேலையை செய்து முடிச்சு அதை ப்ரோக்ரஸ் பண்றது தான் நாங்க என்டர் கீ பாவிப்போம். ஆனா என்டர் கீ ஏதாவது ஒரு வேலையை செய்துட்டு அதை நாங்க பினிஷ் பண்றதுக்கு என்டர் கீ பாவிப்போம். இதுல போட்டுக்கு press letter A, then press enter and press letter T
இப்போ ஏ அடிச்சிட்டு நீங்க என்டர் டி அடிச்சீங்கன்னு சொன்னா அது கீழே வந்துடும். ஏன்னா என்டர் கீ வந்து அடுத்த லைனுக்கு கொண்டு வர்றதுதான் என்டர். அத போல என்டரோட இன்னொரு வேலை இருக்குன்னது, ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு நாங்க பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு என்ன செய்வோம், என்டர் கீ பிரஸ் பண்ணுவோமே, அந்த ப்ரோக்ரஸ் வேலை முடிகிறது. ரைட்? The result A அது கீழே T வரும். இது first row, இது second row. Right. அடுத்தது use of backspace. Backspace key. Right. Backspace key என்னதுக்கு, ஏதாவது ஒரு லைன்ல இருக்கிற வேர்டை நீங்க பின்னுக்கு இருந்து அழிக்கிறதுக்கு நீங்க backspace கீயை நாங்க யூஸ் பண்ணோம். என்ன ஐசிடி அடிச்சுட்டு ஆஃப்டர் டீக்கு பிறகு நீங்க backspace இருக்காம நீங்க சொன்னா டீ அழிச்சிடும். எழுதி முடியல. ஓகேயா? Right. backspace அடிச்சீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் டீயை ரேஸ் பண்ணிடும், அழிச்சிடும். சரி, அப்ப உங்களுக்கு ரிசல்ட் என்ன வரும், ஐயும் சியும் தான் வரப்போகுது. அடுத்தது let's use keyboard correctly. எப்படி கீபோர்டை கரெக்ட்லியா நாங்க யூஸ் பண்ண, நாங்க கிரேட் 6ல பார்த்தோம் எப்படி நாங்க என்ன சொல்றது லெபோரட்டரிய வச்சிருக்கிறது, அதோட சேர்ந்து நாங்க எப்படி மவுஸ் கீபோர்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். என்ன அப்ப இந்த கிரேட் 7லயும் அதே இதுதான் உங்களுக்கு வருது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளையா, how to use the keyboard correctly. இதோட ஹெட்டிங்கா போட்டுக்கொள்ளுங்க, how to use the keyboard correctly. முதலாவது sitting with correct posture. You need to sit with the correct posture in front of the computer. முதலாவது என்ன செய்யணும், சரியா இருக்க வேணும். என்ன பாருங்க, என்ன இருக்கிறது, நேர் என்னது முள்ளந்தண்டு எங்களுக்கு நேரா இப்படி இருக்க வேணும். இப்படி குனிஞ்சு கொண்டு இருக்கக்கூடாது. முன்னுக்கு எங்கிட்ட என்னது முகத்தை வந்து நாங்க சரிச்சு உட்கார கூடாது. சரி, அப்ப முதலாவது சொல்லுங்க, sitting with correct posture.
ஓகே மிஸ். ரைட். ரெண்டாவது placing the keyboard in right place. கீபோர்டை வந்து ரைட் பிளேஸ்ல வைக்க வேணும், சரியான இடத்துல வைக்க வேணும். When sitting from typing, you need to keep the body right in front of the space bar of the keyboard. கீபோர்டோட ஸ்பேஸ் பார், இங்க பாருங்க ஹேண்ட் எப்படி டைப் பண்ணும்போது போகுதுன்னு பாருங்க. ஸ்பேஸ் பார் கிட்ட ரெண்டு பெரு விரல்கள் வெறுக்கத்தக்கதா தான் நாங்க இந்த ஸ்பேஸ் பாருக்குள்ளேயே எங்களுடைய ரெண்டு என்னது கையும் டச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறது தான் பிள்ளைகள் சரியான முறையில நாங்க இருக்கிறதுக்கான வழி. சரியா? ஸோ பிளேசிங் த கீபோர்ட் இன் ரைட் பிளேஸ் when sitting for typing you need to keep the body right in front of the space bar of the keyboard. அவ நீங்க இருக்கிறது வந்து ஸ்பேஸ் பாரை பேஸ் பண்ணி தான் இருக்க வேணும், அதுக்கு சென்டரா தான் நீங்க இருக்க வேணும். சரியா? ஸோ செகண்ட் ஒன், கீபோர்டை வந்து ரைட் பிளேஸ்ல வச்சிருக்கோம். ஓகே மிஸ். Right, and the third one, don't keep wrist palm on the table. என்னது ரெஸ்டோ அல்லாடி பாம வந்து டேபிள்ல வந்து நாங்க ஊண்டி கொண்டு இருக்கிறது சரியில்லை. யூ நீட் டு சிட் வித் த கரெக்ட் போஸ்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். நாங்க என்ன செய்வோம், கையை அமர்த்தி வச்சு கொண்டுதான் இருப்போம். ஆனா இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது பிள்ளைகள். இதனாலதான் எங்களுக்கு மணிக்கட்டுல வந்து பாம்புல வந்து எல்லாம் ரெஸ்ட்ல வந்தெல்லாம் அவங்களுக்கு பெயின் வர்றது காரணம் நாங்க சரியா கீபோர்டை வந்து வைத்திருக்காததுனாலதான். நாங்க டேபிள்ல சரியா இருக்கணும், டேபிள் மேலேயும் இருக்கக்கூடாது கீழேயும் இருக்கக்கூடாது, கீபோர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்கள்ட கை வேலை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க இருக்கணும். ஸோ இங்க பாருங்க செகண்ட் ஒன்ல சில இப்படியும் நாங்க என்ன செய்யக்கூடாது, டைப் பண்ணக்கூடாது. ஏன், எங்கள்ட ரெஸ்ட்ல வந்து என்ன நடக்கும், பெயின் ஆயிடும். ஸோ டோன்ட் கீப் ரெஸ்ட் ஆஃப் பாம் ஆன் த டேபிள். டேபிள்ல வந்து எங்களோட கை வந்து கை முழங்கைகள் வந்து சரியா வைக்கப்படும். சரியா? இல்லாட்டிக்கு அது வந்து கரெக்டான ஒரு போஸ்டர் இல்லை. ஸோ மூன்றாவது, ஓகே மேடம். number 4, pressing keys softly. என்ன செய்யலாம், சாஃப்டா கீயை பிரஸ் பண்ண வேணும். அப்புறம் டக் டக் டக்குன்னு தட்டக்கூடாது, மெதுவா தான் கீஸை வந்து நாங்க மூவ் பண்ண வேணும். ஸோ யூ நீட் டு பிரஸ் கீஸ் சாஃப்ட்லி. டக் டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு டக் சடக்க நாம தினம்னு சொன்னா கீபோர்ட் பழுதா போயிடும். சரியா? ரைட், அடுத்தது போமா.
Yes, miss. Giving rest to both hands while not engaged in typing. எப்போ பிள்ளைங்க நாங்க கம்ப்யூட்டருக்கு முன்னுக்கு நாங்க இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு 45 மினிட்ஸுக்கு ஒரு முறை செகண்ட் என்றாலும் ஒரு முறை என்றாலும் நாங்க எழுப்பிட்டு தான் இருக்க வேணும். சரியா? சேர்ல இருக்கல நாங்க 45 மினிட்ஸுக்கு கூடுதலா நாங்க சேர்ல இருக்கக்கூடாது. ஒருக்கா எழுப்பிட்டு இருக்க வேணும். அப்ப நாங்க கை கண் எங்கட கழுத்து இடுப்பு எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டி இருக்கேன்னா வேலைக்காக நாங்க இழக்க முடியாது. சோ இந்த கை வந்து மிக முக்கியமானது. ஏன்னா எங்கட 10 விரலும் வேலை செய்யற மாதிரி தான் நாங்க இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்றோம். சோ நாங்க என்ன செய்ய வேணும், கைகளுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ஒன்று கொடுக்க வேண்டி இருக்கு. டைப்பிங் டைம்ல சில பேரை பார்த்துருப்பீங்க, நல்ல ஸ்பீடா டைப் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பினோம். அப்ப அவங்களுக்கு கட்டாயம் யாரு கண்டாலும் கட்டாயம் ஒரு ரெஸ்ட் ஒன்று தேவைப்படு. அப்ப கிவ் அ ரெஸ்ட் போத் ஹேண்ட்ஸ் when you are என்ன செய்யும் போது when you are not engaged in typing. சரியா? கொஞ்ச நேரம் கொடுக்க வேணும் டைப் பண்ணும்போது. ரைட், அடுத்தது Miss எழுதியில. Okay, miss. அடுத்த ஹெடிங் பிள்ளைகள், how to keep hands on the keyboard. எப்படி நாங்க கையை வச்சிருக்கிறது when typing, கீபோர்டுல கையை எப்படி வச்சிருக்கணும். ஸோ இது ஒரு பெரிய ஹெடிங்கா போட்டுக்கொள்ளுங்க. how to keep hands on the keyboard when typing. Okay, miss. முதலாவது, keep the left hand fingers on key A, S, D and F and right hand fingers on keys J, K, L. சரியா பிள்ளைகள்? இதுதான் எங்களுக்கு ஒரு சரியான கீபோர்டை வந்து நாங்க பயன்படுத்துற வழி. சரி, நாங்க இப்படியா பயன்படுத்துறாங்க? எங்க பெருவிரல் எப்பவுமே 2 பெருவிரல் ஸ்பேஸ் பார்ல இருக்க வேணும். இடது கையில இருக்கிற சின்ன விரல் A, S, D, F ல இருக்கணும். இங்க இருக்கணும். A, S, D, F. and எங்கண்ட வலது கை வந்து எதுல இருக்கணும்? 2வது விரல் வந்து எப்பவுமே எங்களுக்கு இந்த புள்ளியில இருக்கணும். சரியா? அதுல பிறகு L, K, J. இந்த செகண்ட் லைன் இல்ல, நடு லைன எங்களுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி இருந்தா தான் எங்களோட டைப்பிங் வந்து சரியான ஒரு டைப்பிங்கா இருக்கும். சரியா? விளங்குதா பிள்ளைகள்? 7 பண்ண சொன்னா இந்த கையோ 2ஐயும் கீறி ASGF இது 2க்கும் ஸ்பேஸ் பார் போடுங்க. எங்கட பெருவிரல் 2க்கும் ஸ்பேஸ் பார். அதுக்கு பிறகு இங்கால JKL இதுல வந்து இந்த சிம்பால், இதுல வந்து இந்த என்ன சொல்றது, செமி காலன் அதுக்கு போடுங்க. Tip 1 and போட்டுட்டு keep the left hand fingers on keys A, S, D and F and the right hand fingers on keys J, K, L. எலிமெண்ட் பிள்ளைகள் இந்த ஹேண்ட் 2ஐயும் கீறி ஒருக்கா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க.
கேட்டீங்களா அம்மா இந்த கம்மு இருந்துச்சு எங்க கண்டுபிடிச்சு கேட்டீங்களா பிள்ளைகள் அத சுலக்ஷன் அழைத்தீங்களா Yes, madam. ஸ்வஸ்டிஜா எஸ் மிஸ் எழுதி ரைட்டா பார்த்து இருப்போம் Tip 2. Use fingers of both hands. ரெண்டு finger both hand. ரெண்டு கையிடையும் எல்லா ஃபிங்கர்ஸையும் நாங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்தா தான் வேலையை வந்து நாங்க நீட்டா செய்ய முடியும். சரியா? Tip 2 வந்து use fingers of both hands. ரெண்டு ஹேண்ட்ஸ்லயும் 10 விரலும் பயன்படுத்தவன். ஹிப்ஸ் Right. அடுத்தது. Tip 3. Use appropriate keys for the appropriate fingers. சரியா? நாங்க முதல்ல இதுல பார்த்தோம் சரியான என்ன சொல்றது ஒவ்வொரு ஃபிங்கர்ஸுக்கும் நாங்க லெட்டர் கொடுத்தோம் என்ன ASDF and JK அந்த லெட்டர்ஸுக்கு JK HL ஸ்பேஸ் பார். ஸோ அதுக்குன்னு குறிக்கப்பட்டதை நாங்க மைண்ட்ல வச்சுக்கொண்டு டைப் பண்ணினோம்னு சொன்னாதான் அது சரியான முறையில நாங்க கீபோர்டை யூஸ் பண்ணுற வழி. சரியா? இல்லையான்னு சொன்னா இந்த கையெழுத்து அங்க பாய்வும் இந்த விரல் எடுத்து அங்கால பாய்வும் அந்த மாதிரி பாய்ஞ்சு கொண்டு இருப்போம். ஸோ அது தட்ஸ் நாட் அ வே, தட்ஸ் நாட் அ குட் வே, ரைட்? ஸோ உங்களோட ஃபிங்கர்ஸ் சரியான கீஸ்ல சரியான ஃபிங்கரை நாங்க டச் பண்ண பழகுவோம். ஓகேயா? This is tip 3. And right, tip 3. Right, okay. அடுத்த heading play, what is touch typing? Touch typing. Touch typing பார்த்திருக்கிறீங்களா? எல்லாரும் யூஸ் பண்ணிருக்கிறீங்களா? சொல்லுங்க யாரெண்டாலும். டச் டைப்பிங் எங்கேயாவது பாவிச்சிருக்கிறீங்களா? டச் டைப்பிங் எங்கேயாவது பாவிச்சிருக்கிறீங்களா? No, madam. எங்க பாவிச்சிருக்கிறீங்க சுலக்ஷன்? Madam, நான் பாவிச்சு இல்ல madam. No, madam. பாவிச்சு இல்ல. சுவஸ்டிஜன் பாவிக்க இல்லையா? பாவிச்சிருக்கேன் நான் டைப் பண்ணல இப்ப க்ளோஸ் பண்றது அது இருக்கு அந்த மாதிரி சரிங்க. ரைட். டைப்பிங் ஏதாச்சும் செஞ்சிருக்கிறீங்களா ஷைமா? மிஸ் டைப்பிங் செஞ்சிருக்கேன். ரைட், அதான் கேட்டேன். யாராவது செய்திருக்கிறீங்களா டச் டைப்பிங்? ரைட், அதுல எப்படி இருக்கும் டச் டைப்பிங்? என்னத்துல செய்தீங்க ஷைமா? என்ன டிவைஸ்? கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்ல. ரைட். இப்போ பிள்ளைகள் போன்லயே இருக்கு தானே, போன்ல வந்து கீபோர்ட் வந்து டச்சுக்கு இருக்கு தானே, அதெல்லாம் Yes. போன்ல யூஸ் பண்ணலாம். இப்ப மற்றது ஷைமா சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர்லயும் இருக்கு பிள்ளைகள் டச் ஸ்கிரீன். ஸோ கம்ப்யூட்டர்ல டச் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டைப்பிங், அது டச் டைப்பிங் என்று சொன்னா என்னன்னு சொல்லி தான் இதுல கேட்டிருக்கு. ஸோ இதற்கு ஹெட்டிங் போட்டுக்கணும் பிள்ளைகள். வாட் இஸ் டச் டைப்பிங்?
ஓகே மேடம் நான் போன்ல டச் டைப்பிங் பண்ணிருக்கேன் மேடம். வெரி குட். அதான் கேட்டேன். இப்ப கரண்ட்லி நாங்க மோஸ்டா நாங்க யூஸ் பண்றவே இன் போன். போன்ல தான் கூடுதலா டச் டைப்பிங் யூஸ் பண்ணுவோம். கிளிக் பண்றது, க்ளோஸ் பண்றது, சிவானுகா சொன்ன மாதிரி தான் க்ளோஸ் பண்றது எல்லாமே போன்லாம் ஃபுல்லாவே பிள்ளைகள் டச் தானே இருக்கு. அத கிளிக் பண்ணி இதுக்குள்ள போய் அங்க போய் இங்க போய் எல்லாம் போறதெல்லாம் டச் தானே. டைப்பிங்கோட சம்பந்தப்பட்டது தானே. Like what is touch typing? Typing quickly and accurately without looking at the keys in the keyboard is called as touch typing. Right? Touch typing வந்து பிள்ளைகள் நாங்க வந்து டைப்பிங்க வந்து குயிக்காவும் அக்யூரன்சியாவும் சரியாவும் செய்து கொள்றதுக்கு வித்வுட் லுக்கிங் அட் த கீஸ் இன் த கீபோர்ட். கீபோர்டை பார்த்து கொண்டு இருக்காம நாங்க ஸ்கிரீனை பார்த்து கொண்டு குயிக்கா நாங்க வந்து